ஹலோ கைஸ், ஐம் பேக். நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகர் SEO பற்றி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் பழைய வீடியோ சொல்லியிருக்கேன், பட் இப்போ வந்து மறுபடியும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம பிளாகர் ஓப்பன் பண்ணும்போது இதை பற்றி நான் ஒரு போஸ்ட் எழுதினேன். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன், டெலிகிராம் குரூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் வந்து ஒரு HTML ஜெனரேட்டர் வந்து ஒன்று கொடுத்துருந்தேன், அது ஒர்க் ஆகலை அப்படின்னாங்க. திரும்ப சப்டொமைனில் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ அதை எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீடெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு தீம்ஸ் உருவாக்குனா தீம்ஸ் வந்து SEO கஸ்டமைஸ்ன்னு சொல்லுவாங்க. SEO கஸ்டமைஸ்னால் என்னென்னா, இப்போ தீம்ஸில் வந்து ஃபாஸ்ட் லோடு இருக்குது, அன்யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஃப்ரீ தீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அன்யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துலாம் இருக்கும். இப்போ SEO இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. SEOங்கிறது வந்து நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. தீம்ஸில் இருக்குது. தீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் SEOன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் லோடு, அன்யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ பொதுவாக HTML தெரிஞ்சவங்க, கோடிங் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தீம்ஸ் வந்து இப்போ இது ஒரு தீம்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கலர் மேகிஃபை தீம்ஸு, நிறையா தீம்ஸ் கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நியூஸ் வெப்சைட்டுக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வெப்சைட்டுக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் ரிலேட்டட் நியூஸ் கொடுக்குறது, நார்மலாக ட்ரெண்டிங் நியூஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தகுந்த டிஸ்கிரிப்ஷன், கீவேர்டு, அடுத்த மாதிரி மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாத்தையுமே கொடுத்து ஜாவா ஸ்கிரிப்டில் HTML கொடுப்பாங்க. இதுதான் HTML தெரிஞ்சவங்க பண்ணுற SEO. நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன தீம்ஸ் உருவாக்குறவங்களுக்கு தெரியாது இது என்ன மாதிரி நீச்சுக்கு இவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாம் தான் என்ன பண்ணணும்னா, மேனலாக ஒரு சில செட்டிங்ஸ்லாம் கொடுக்கணும் HTML கோடிங்கில். அந்த மாதிரி ஒரு மெயின் செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதில் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ செட்டிங்ஸில் போனாலே மெயினாக நம்மளோட பிளாகரோட நேம் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேவா, இப்போ சேஞ்ச் பண்ணுற பாருங்க. இப்போ இது வந்து நார்மல் தலையில் வந்து நான் அதிகமாக கொடுக்கல. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த சேனலுக்காக யூஸ் பண்ணுற பிளாகு. இப்போ இது வந்து ஒரு நியூஸ் வெப்சைட். ஓகேவா, இது வந்து செட்டிங்ஸில் போகிறோம் பாருங்கள். செட்டிங்ஸில் போனால் இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுக்குறோம் இல்லையா, டைட்டில் மெயின், அடுத்த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ கீவேர்டுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்காது, ஆத்தருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது, டூ ஃபாலோ, நோ ஃபாலோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ இது வந்து ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற நமக்காக இருக்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் வந்து டைட்டில் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக நம்மளோட கீவேர்டு வர மாதிரி, இந்த கீவேர்டெலாம் ஃபைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் நம்ம வந்து HTML போய் கொடுக்கறது தான் ஒரு மெயின் விஷயம். HTML தீம் செக்ஷன்ஸில் போயிட்டு இடையே HTML கொடுத்தோம்னா இதில் நம்ம மேனுவலாக கொடுக்கறது, ஜெனரேட் பண்ணி கொடுக்கறது, நம்ம என்ன நீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேணா இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேனலாக ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் டுட்டோரியலுக்காக. ஸோ இது வரைக்கும் இதில் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, ஹெட்டருக்கும் கீழே ஹெட்டிங்க்கு ஃபஸ்ட்டில் நம்ம கொடுப்போம். இதில் வந்து நம்மளோட CPCயுமே மெயின் பண்ணும். நமக்கு என்ன மாதிரி ஆட் டிஸ்பிளே பண்ணணும், என்ன மாதிரி நீச்சில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட வெப்சைட் எதுக்கு ரிலேட்டடு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம பண்ணுறது. இப்போ சேவ் கொடுத்தேன், இதை ரிமூவ் பண்ணிவிட்டேன், மறுபடியும் இதை வந்து கொடுக்க போகிறேன். இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஓகேவா, ஸோ இப்போ இந்த போஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த போஸ்ட்டை ஃபஸ்ட்டு உள்ளே போங்க. டைம் இருந்தால் கொஞ்சம் படித்து பாருங்கள். இப்போ நான் வீடியோவில் பேசுகிறத விட ஒரு சில இன்ஃபர்மேஷன் இதில் எழுதியிருப்பேன். ஸோ தமிழ் போஸ்ட் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோ எம்பிடிங் கொடுத்துருக்குறேன். ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருப்பேன். இதில் 2 பட்டன் மேக் பண்ணிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பட்டன் பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணாலே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ 2 இடத்துல பட்டன் ப்ளேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பட்டனை மட்டும் நல்லா பெட்டராக பார்த்துக்குங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த வீடியோ ப்ராப்பராக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூடியூப்பில் டாக்ஸ் கொடுப்போம், ஆனால் வந்து நமக்கு வந்து பிளாகில் டாக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. இதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுறக்கூடாது. லோ காம்படிஷன், லோ சர்ச் வால்யூம், அந்த மாதிரி டாக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி அதை உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கணும், டைட்டில்லையும் கொடுக்கணும். அடுத்து டைட்டிலில் வந்து மோஸ்ட்லி நம்மளோட பிளாக் தான். அடுத்து வந்து கீவேர்ட்லேயுமே கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் வெப்சைட் தான். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், சப்டொமைன் கிரியேட் பண்ணிருக்கேன், அந்த AdSense தான் கொடுத்துருக்கேன். இதை பற்றி எப்படி சிங்கிள் பேஜ் வெப்சைட்டில் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக AdSenseல வந்து நம்ம கொடுத்து எப்படி நம்ம வந்து ஆட் டிஸ்பிளே பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அதை கொடுக்குறேன், ஐ பட்டன்லாம் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைட்டில் இருக்கும், ஆத்தர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கீவேர்டு இருக்கும். ஓகே, கீழே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து குளோபல் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ டைட்டில்னு பார்க்க போனால், இப்போ பொதுவாக நாம் வந்து ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இப்போ வந்து செட்டிங்ஸில் போனால் இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருப்போம், டைட்டில் கொடுத்துருப்போம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிடுங்க, இங்கிலீஷ் நியூஸ் டுடே. இது வந்து
ரொம்ப ரேங்க் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணணும். ஒரு பை சான்ஸ் நீங்கள் வந்து ரேங்கான வெப்சைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்கிங் டவுன் ஆகும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. இன்னும் பெட்டராக தான் கொடுக்கணும். ஸோ நல்ல ரேங்கிங்கில் இருக்க என்னோடய வெப்சைட் அப்படின்னாலுமே அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் அதில் இருக்கிற கீவேர்டில் சர்ச் பண்ணி டம்மி கீவேர்டாக அதாவது இருக்குன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ புதுசாக ரேங்க் பண்ணணுனாலும் யூஸ் ஆகும். ஏற்கனவே ரேங்கிங்கில் இருக்கிறத இன்னும் வந்து அதிகமாக கொண்டு போக முடியும். ஓகே, சாரி, சைடில் சத்தம் கேட்குது. ஓகே, இப்போ அதை காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போனால் செகண்ட் பேஜில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டைட்டில் ஆப்ஷன்ஸில் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் யார்? ஓகே, இப்போ வந்து நான் வந்து மோகன் கொடுத்துட்றேன். என்னோட ஃபுல் நேம் மோகன்ராஜ். ஓகே, மோகன்ராஜ் கொடுத்துறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா நம்மளோட பிளாக் பற்றி இதை நீங்கள் எழுதும் போது ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க. நீங்கள் கொடுக்குற கீவேர்டு எல்லாமே இதில் இருக்கணும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கேரக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் 197லே முடிச்சிட்டேன். ஓகே, கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். சாரி, காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயுமே உங்களோட கீவேர்டு எல்லாமே வரணும், மறந்துடாதீங்க. அடுத்தது கீவேர்டு ரிசர்ச். நான் சொன்ன மாதிரி கீவேர்டு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஃபைன் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். சர்ச் ரிசல்ட்டில் காட்டும். ஏன்னா ஹை காம்படிஷன், ஹை சர்ச் வேல்யூம் வந்து எடுத்த உடனே சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பீட் பண்ணி போக முடியாது. நான் ஒரு சில கீவேர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கீவேர்ட் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இதில் வந்து குளோபல் கொடுத்துருங்க. லோக்கல் வேணாம், குளோபல் கொடுங்க, வேர்ல்டு வைடு. அடுத்து செலக்டில் பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்துருங்க. ஓகேவா? ஆல் கொடுத்துட்டு கிரேட் மீட்டா டேக்ஸ். ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸில் ஓகே, ஜஸ்ட் ஓகே கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் மீட்டா டேக் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். இது ஒன்றும் கிடையாது, நாமளே எழுத முடியும். HTML கோடிங் தெரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும். ஓகேவா? அதை பாருங்கள், மீட்டா ஓப்பன் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஸ்டாக் எடுத்து முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஆத்தர், கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டேக், மீட்டா டேக் எல்லாம் க்ளோஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இது நமக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எந்த ஆப்ஷன்ஸில் பண்ணுவாங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தீம் செக்ஷன்ஸில் போய் HTML தான் பண்ண போகிறோம். எடிட் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பேக்ரவுண்டில் நம்மளோட வெப்சைட்டுக்கும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறது தான் அந்த HTML. இதில் போய்ட்டு நிறைய எடிட்டிங் கொடுப்பாங்க அந்த மாதிரி SEO பண்ணுறது. இதுதான் பேக்ரவுண்டில் இருக்க சீக்ரெட். இப்போ இதுக்கான ஆப்ஷன்ஸ் இதிலே கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஹெட்டிங் ஆப்ஷன் கீழே வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே இதை மட்டும் மீட்டா ஓப்பன்லேருந்து ஃபுல்லாகவே காப்பி பண்ணுங்கள். ஓகே, ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட பிளாகர் தீம் செக்ஷன்ஸில் போய்ட்டு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள். ஹெட்டிங்கு கீழே ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஆத்தரோட நேமு, அதாவது டைட்டில், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கீவேர்ட், அடுத்து குளோபல், மற்ற எல்லாமே இதில் வந்து மென்ஷன் ஆகுது பாருங்கள். இதுதான் இந்த HTML கோடிங் தெரிஞ்சவங்க இதை ப்ராப்பராக பண்ணி நல்லா இதோட பெனிஃபிட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. இப்போ இதை மெயின் பண்ணி தான் நமக்கு வர ஏடுமே டிஸ்பிளே ஆகிறது. இதை மெயின் பண்ணி தான் நம்ம வந்து சஜெக்ஷன், இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கீழே ரெக்கமெண்டேஷனில் போது பார்த்தீங்களா வீடியோ, அதெல்லாம் எதை வச்சு போதுன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சவங்க, படித்தவங்க, இதை பற்றி நிறைய படித்தவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ நானுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிந்தி வீடியோஸ் வாட்ச் பண்ணி தான் நிறைய கற்றுட்டு இருக்கேன். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கிட்டு வரல. அதனால் எல்லாருமே வந்து இதில் வந்து கிங்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. தெரிஞ்சவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பண்ணுறவங்களும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ எனிவேஸ் இதை மறக்காமல் பண்ணுங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ். என்னோடய பிளாகில் எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னால் நீங்கள் பார்த்து தான் தெரியும். எல்லாத்தையும் வந்து மறுபடியும் ஒரு டைம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வீடியோவும் திரும்ப பண்ணிகிட்டு இருக்கேன். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெஃபினட்டாக சேவ் கொடுங்க, மறந்துடாதீங்க.